السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையானவர்களே, வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வியலை தங்களினுடைய வழியாகவும் வெளியாகவும் கொண்ட அருமந்த தோழர்களாகிய சஹாபாக்களினுடைய வழித்தோன்றர்களாகிய தாபியீன்கள் அவர்களினுடைய வரலாற்று செய்திகளில் இப்போது சய்யிதுனா அர்-ரபீ இப்னு ஹுஸைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறித்த சில தகவல்களை நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த தகவலை சொல்வதற்கு முன்பாக அவர்களினுடைய ஆசானாக திகழ்ந்த, ஆசிரியராக திகழ்ந்த சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த தோழர்களில் ஒருவராகிய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவர்களை பார்த்து சொன்னார்கள்: யா அபா யஸீத், லவ் ரஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா அஹப்பக். அபா யஸீத் ரபீ இப்னு ஹுஸைம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய புனைப்பெயர். அபா யஸீத், உங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திருந்தால் மிகவும் நேசித்திருப்பார்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடும் அளவிற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொண்டவர்களாகவும் அவர்களுடைய சுன்னத்தை பேணக்கூடியவர்களாகவும் இறையச்சம் மிகுந்தவர்களாகவும் திகழ்ந்தவர்கள் தான் சய்யிதுனா அர்-ரபீ இப்னு ஹுஸைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். பஸராவினுடைய பெருமக்களில் ஒருவராகிய சய்யிதுனா ஹிலால் இப்னு இஸாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய வீட்டுக்கு முன்திரு சௌரி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் தாபியே தான். ஹிலால் இப்னு இஸாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தாபியீன்களில் முகத்தமீன்களில் உள்ளார், முந்தியவர்களில் உள்ளார். இவங்க இளையவர்களில் உள்ளவர்கள் சய்யிதுனா முன்திரு சௌரி ரலியல்லாஹு தஆலா, இருவரும் தாபியீன்கள் தான். ஆனால் வயதால் இவங்க மூத்தவர்களாக இருக்கிறார்கள், முந்திய தாபியீன்களில் இருக்கிறாங்க. தாபியீன்களில் பிந்தியவர்களில் முன்திரு சௌரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே விருந்தினராக வந்திருக்கிறார்கள். பஸராவிற்கு விருந்தினராக சய்யிதுனா ஹிலால் இப்னு இஸாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து தங்கி இருக்கக்கூடிய சமயத்திலே ஹிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள்: முன்திர், நாம் நம்முடைய பஸ்ராவினுடைய ஷேഖை நாம் சந்தித்து வருவோமா? கூஃபாவினுடைய, பஸ்ரா அல்ல கூஃபா, கூஃபாவினுடைய ஷேഖை நாம் சந்தித்து வருவோமா? ரபீ இப்னு ஹுஸைம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து வருவோமா என்று கேட்டபோது முன்திர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள்: என்னுடைய நோக்கமே அதுதான், இந்த கூஃபாவுக்கு வரக்கூடிய நோக்கமே அதுதான். அந்த நோக்கத்தினுடைய அடிப்படையில் தான் நான் இங்க வந்து உங்க வீட்டில் தங்கி இருக்கிறேன். நீங்களே அதை சொல்லிட்டீங்க. அவர்களை சந்திப்பது என்பது என்னுடைய ஈமானுக்கு அது பிரகாசமாக இருக்கும். அவர்களோடு அமர்ந்திருந்தால் அது நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தும் என்றெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். எனவே அவர்களோடு கொஞ்ச நேரமாவது தங்கி இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. என்றாலும் அவர்களிடத்திலே நாம பெர்மிஷன் வாங்க வேணாமா என்று கேட்டபோது, அப்படியெல்லாம் தேவையில்லை. முன்திர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், பெர்மிஷன் கேட்டு போனால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் கேள்விப்பட்டேன், அவர்கள் சுகமில்லாமல் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக வீட்டிலேயே இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே
அவர்களிடத்தில் நம்ம ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு போனா நல்லதானே என்று கேட்கும் பொழுது சரி நான் ஹிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவங்கள பத்தி அவங்களோட எனக்கு நிறைய நெருக்கம் இருக்குது, அடிக்கடி நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஆனாலும் அவர்கள் இந்த நோய்வாய்ப்பட்டதின் காரணத்தினால் அவர்களுடைய முந்தைய செயல்கள் எதுவும் மாற்றம் அடையவில்லை. அவங்க முன்னாலே எப்படி இருந்தாங்களோ அப்படிதான். அதனால அவர்களிடத்தில் பெர்மிஷன் வாங்கித்தான் போய் சந்திக்க வேண்டும் என்பதல்ல, தாராளமாக எப்போதும் போகலாம் என்று சொல்லிவிட்டு அப்படியானால் சரி இன்ஷா அல்லாஹ் நாம் போவோமே என்று செய்தனா ஹிலால் இப்னு இசாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் முந்திரு சௌரி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருவருமாக போறாங்க. போகும் பொழுது போற வழியில முந்திர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், ஹிலால் அவர்களே, அம் நல்தஸிமு ஸம்த ஃபநஸ்மஅ மின்ஹு மா யுரீத், ஒன்னு நாம வாய் பத்தி அவங்க சொல்றது என்ன நம்ம கேட்கவா, அல்லது வனஸ்அலுஹு அம்மா நுரீத், நாம அவங்க இடத்துல கேள்வி கேட்கறதா, சில விளக்கங்கள் கேட்கறதா இருந்தா நாம கேட்கறதா, நமக்கு தெரியாத விஷயங்கள் நமக்கு நசிஹத்தை கேட்போம், நசிஹத்து செய்யுங்க உபதேசம் செய்யுங்க என்று கேட்கலாம். அப்படி கேட்பதா, அல்லது அவங்க நம்ம எதுவும் கேட்காம நம்ம வாய் மூடி இருப்போம், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு வர்றதா என்று சொன்ன போது ஹிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், லவ் ஜலஸ்த மஅர் ரபீ இப்னு குதைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆமம் பி அக்மலி, ஒரு வருஷ காலம் ரபீ ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு நீங்க இருந்தால் ஒண்ணுமே உங்ககிட்ட பேச மாட்டாங்க. அவங்க ஒரு வருஷ காலம் நீங்க அவங்களோட இருந்தாலும் சரிதான், அவங்க உங்களோட பேச மாட்டாங்க. நீங்க ஏதாவது கேட்டா தான் அவங்க பதில் பேசுவாங்க. அவர்கள் வாய் மூடி இருப்பார்கள். ஃபஹுவ கத் ஜஅல கலாமஹு ذிக்ரா வஸம்தஹு ஃபிக்ரா, அவர்கள் பேசுவதாக இருந்தால் அது திக்ராக இருக்கும், உபதேசமாக இருக்கும், அல்லாஹ் பற்றியோ ரசூலை பற்றியோ குர்ஆனை பற்றியோ கூறுவதாக இருக்கும், தீனை பற்றி கூறுவதாக இருக்கும், நமக்கு நசிஹத் செய்வதாக இருக்கும். அவர்கள் வாய் மூடி இருந்தால் ஃபிக்ராக இருக்கும். வாய் திறந்தால் திக்ரு, வாயை மூடினால் ஃபிக்ர். அவர்களுடைய சிந்தனையிலே அல்லாஹும் ரசூலும் நிறைந்திருப்பார்கள் என்பது போன்ற கருத்தை ஹிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன போது அப்படியானா நாம என்ன செய்வோம், நாம கேட்போம் என்று அவர்கள் போகிறார்கள். உள்ள போய் உட்கார்றாங்க. முந்திர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், சலாம் சொன்னாங்க, பதிலா சொல்லி முடிச்சதுக்கு பிறகு கைஃப அஸ்பஹ ஷேக், எப்படி இருக்கிறீங்க என்று கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள், அஸ்பஹ லைஃபன் முذنبன் யாகுலு ரிஸ்கஹு, என்ன அவனுடைய ரிஸ்கை சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கே நான் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அவன் அந்த ரிஸ்கை சாப்பிட்டுக்கிட்டு அவனுக்கே நான் மாறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அஜலா, அவன் எனக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அஜல் கால முடிவை நான் எதிர்பார்த்திருக்கிறேன். நோயில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த சமயத்துல ஹிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஷேக் அவர்களே, கூஃபாவுல நல்ல வலிமை மிகுந்த திறமை மிகுந்த டாக்டர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு நம்ம ஏதாவது மருத்துவம் செய்யலாமே, தாங்கள் உத்தரவு தந்தா நான் அவங்கள கூட்டிட்டு வர்றனே என்று சொன்ன போது, யா ஹிலால், இன்னில் ஆழம் அன்ன தவா ஹக்குன், எனக்கு தெரியும், அதாவது நோய்க்கு மருந்து பார்ப்பது, மருந்து இருக்கிறது என்பதெல்லாம் உண்மைதான்ங்கிறத நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆனாலும் நான் ஒரு யோசிச்சு பார்க்கிறேன், லக்கின்னி தஅம்மல்து ஆதன் வ சமூதன் வ அஸ்ஹாபர் ரஸி வ குரூனன் பைன ذلك கதீரா, ஆது சமூகத்தார், சமூது கூட்டத்தார், அஸ்ஹாபு ரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றுவாசிகள், இவர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தவர்கள், இவர்களை எல்லாம் நான் என்ன செய்யற எண்ணி பார்க்கிறேன். அவர்கள் இந்த துன்யாவின் மீது கொண்டிருந்த பேராசையை எண்ணி பார்க்கிறேன். இந்த உலகத்திலே இன்னும் சேர்க்க வேண்டும், இன்னும் சேர்க்க வேண்டும் என்று அவங்களுடைய ஆவலையும் ஆசையும் நான் எண்ணி பார்க்கிறேன். அவர்கள்லாம் நம்ம விட வலிமை மிகுந்தவர்களா இருந்தாங்க, நம்மை விட வசதியிலும் கூடியவர்களாக இருந்தார்கள், சக்தி கூடியவர்களாக இருந்தாங்க. அவர்களிடத்திலும் அதிப்பாக்கள் என்று சொல்லக்கூடிய மருத்துவர்கள் இருந்தார்கள். ஆனால் என்ன ஆயிற்று, அந்த மருத்துவர்கள் எல்லாம் இன்று அன்றும் இருந்தார்கள். ஆனால் அவர்களால் இந்த ஆது சமூகத்தாரையோ அல்லது சமூதையோ மற்ற கூட்டத்தாரையோ காப்பாற்ற முடியல, அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. எனவே இன்று என்ன பார்க்கிறோம், அந்த நோயுற்றவர்களையும் காண முடியல, நோய்க்காக மருத்துவம் செய்யக்கூடியவர்களையும் காண முடியல, எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. அப்படி இதற்கெல்லாம் மருத்துவம் செய்யக்கூடிய அளவிற்கு எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோய், நீங்கள் வெளியிலே பார்க்கிறீர்களே அந்த நோய் அல்ல, எனக்கு உள்ளேயே ஒரு நோய் இருக்கிறது. அந்த நோய்க்கு மருத்துவம் பார்க்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தா கூட்டிட்டு வாங்க, நான் அதுக்கு நான் ஒத்துக்கொள்றேன். அப்ப அவங்க கேட்டாங்க, என்ன நோயின்டா என்ன நோய், உள் நோய் என்று சொல்றீங்களே யார் செய்யதி ஷேக் அவர்களே, உள் நோய் என்று சொன்னால் அது என்ன நோய், அத்தாவு துனூப், பாவம் என்ற நோய் தான்.
அப்ப அதுக்கு முந்தி ரலியல்லாஹு கேட்டாங்க, அதுக்கு தவா மருந்து இருக்குன்னு சொல்றீங்களா, என்ன தவா? அல் இஸ்திக்ஃபார், பாவப்பிழை தேடுவதுதான் அதுதான் மருந்தாக இருக்கிறது. கைஃப யகூனு ஷிஃபா, அப்படியானால் எப்படி சுகம் கிடைக்கும் என்று முந்தி ரலியல்லாஹு அவர்கள் கேட்ட போது, பி அந்த தூப சும்ம லா தஊத சும்ம ஹத்தக ஃபீனா வகால ஸராயிர் அஸ்ஸராயிர், என்ன அதற்கு நீங்க தௌபா செய்யணும், தௌபா செஞ்சு அந்த பாவத்தின் அளவில் மீளாமல் இருக்கணும். அது மாத்திரமல்ல என்று சொல்லிட்டு எங்களை கொஞ்சம் உற்று நோக்கினாங்க. நோக்கிட்டு சொன்னாங்க, அஸ்ஸராயிர அஸ்ஸராயிர, மறைமுகமான ரகசியமான உங்களுடைய நடவடிக்கைகளை பரிசுத்தமாக ஆக்கி வைத்துக் கொள்ளுங்கள். மறைமுகமான ரகசியமான உங்களுடைய செயல்பாடுகளை பரிசுத்தமாக நீங்கள் ஆக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களுக்கு ரகசியமாக இருக்கக்கூடியவைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பகிரங்கமானதாக இருக்கிறது. உங்களிடத்திலே எது ரகசியமாக இருக்கிறதோ அதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பகிரங்கமானதாக இருக்கிறது. எனவே இத்தகைய நோய்க்கு மருந்து என்ன என்று நான் சொன்னேனோ அந்த இஸ்திக்பாரையும் தௌபாவையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சையதுனா ரபீ இப்னு ஹுஸைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படியானா இதுக்கு சரியான மருந்து என்று இழுக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், அத்தௌபத்துன் நசூஹ், பரிசுத்தமான தௌபா தான் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி சொல்லிவிட்டு சையதுனா ரபீ இப்னு ஹுஸைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேவி கேவி அழ ஆரம்பித்தார்கள். அப்ப அவங்க சொன்னாங்க, முந்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஷேக் அவர்களே, நீங்கள் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நீங்களா இப்படி அழுறீங்க? அத்தபுக்கி அந்த அந்த நீங்க இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறீங்க, இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றிருக்கிறீங்க, அப்படி இருக்கக்கூடிய நீங்களா அழுகிறீர்கள் என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், வகத் அத்ரக்து கௌமன் நஹ்னு ஃபீ ஜம்பிஹிம் லுசூஸ், நான் அழாமல் என்ன செய்ய முடியும்? எனக்கு முன்னால் வாழ்ந்த கண்மணி நாயகத்தினுடைய தோழர்களோடு என்னை ஒப்பிட்டு நான் பார்க்கிறேன். அப்படி பார்த்தா நான் கள்ளனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். நான் கள்ளன். வணக்க வழிபாடுகள்ல அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள்ல, அடியார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள்ல நான் திருட்டுத்தனம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று தங்களை குறைபட்டுக் கொண்டார்கள். அருமையான பெருமக்களே, இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல அவங்களுடைய மகனார் உள்ள வர்றாங்க. வந்து சொன்னாங்க, பாப்பா உம்மா ஹபீஸ் உணவு சமைச்சு வச்சிருக்கிறாங்க. ஹபீஸ்ங்கிறது ஒரு சிறப்பான உணவு, நல்ல ஒரு சுவையான உணவு, அரபுகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. நம்ம இடத்துல வட்டலாப்பம் அந்த மாதிரிலாம் இருக்கிறது அல்லவா, அத மாதிரி ஒரு சிறப்பான உணவு அது. பிரியாணி என்பது போன்ற ஒரு அவர் அரபுகளிடத்திலே ஒரு உயர்வான விருந்தாக கருதப்படக்கூடியது ஒரு அழகான உணவை ஹபீஸ ரொம்ப அற்புதமா செஞ்சு வச்சிருக்கிறாங்க, உங்களுக்காக வேண்டி ஒரு முயற்சி செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ வாப்பா, அம்மாவுடைய மனசுக்கு சந்தோஷம் அடைகிறதுக்கு தாங்க சாப்பிட்டா நல்லா இருக்குமே, நீங்க சாப்பிட்டா அம்மா சந்தோஷம் அடைவாங்களே என்று சொன்ன போது, ஹாத்தி சரி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க உள்ள போறாங்க, அந்த உணவு கொண்டு வர்றதுக்காக உள்ள போறாங்க. அந்த நேரத்துல வாசல்ல ஒருத்தர் கதவை தட்டி, அப்பா பசிக்குதுமா, ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கிறார் ஒரு யாசகர். உடனே அவங்கள உள்ள வர சொன்னாங்க, கதவு திறந்து உள்ள வாங்க. அவங்க உள்ள வந்தாங்க. வீட்டுல ஒரு முற்றம் இருந்தது, அந்த முற்றத்துல வந்து உட்கார்ந்துட்டார் அவர். இங்கே மகனார் அந்த உணவை எடுத்துக்கொண்டு, அந்த விசேஷமான உணவை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது மகனாரை பார்த்து சொன்னாங்க, அந்த சாப்பாடு அங்க வை, அவருக்கு வச்சிரு அப்படின்றாங்க. மகன் மறுபேச்சு பேசல, நேர கொண்டு அவர்கிட்ட வச்சாச்சு. அந்த மனிதர் கிழிந்த ஆடை, பங்கரையாக இருக்கிறார், பசியோடு இருக்கிறார். அந்த உணவை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். அந்த மனிதர் இன்னொன்றும் இருக்கிறது, ஒரு மூளை வளர்ச்சி குறைவான ஒரு மனிதராகவும் அவர் தென்பட்டார். அவருடைய வாயிலிருந்து வடிந்து கொண்டிருக்கிறது, கோலா வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த கோலாவும் அந்த உணவுல வடியுது. அதோட என்ன செய்யறாரு, அவரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த காட்சி அங்க இருக்கக்கூடியவர்கள் பாக்குறாங்க. இருக்கும் உணவு அனைத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டார். தட்டையில ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டார். பண்ண பிறகு அப்படியே தட்டையை வச்சுட்டு அவர் எழும்பி போயிட்டார். அப்ப மகனார் சொல்றாங்க, ரஹிமக்கல்லாஹு யா பாதி, ரஹிமக்கல்லாஹு யா பதி, லகத் தகல்லஃபத் உம்மி வ ஸனஅத் லக ஹாதல் கபீஸ வ குன்னா நஷ்தஹி அன் தஅகுல மின்ஹு. இந்த அற்புதமான உணவை அம்மா உங்களுக்காக வேண்டி சிரமம் எடுத்து செஞ்சாங்க. ஆனா நீங்க இந்த மனிதனுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க. அவருக்கு ஒண்ணு கொடுக்கறத பத்தி நான் ஆட்சேபிக்கல வாப்பா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாக. ஆனாலும் இந்த மனுஷன் அவன் என்ன சாப்பிடுறாருங்கிறது கூட அவருக்கு தெரியாது. நாம என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறது கூட, ஏதோ ஒரு உணவு கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். பசிக்குது, அவர் சாப்பிடுகிறார்.
அதை விரும்பி சாப்பிடக்கூடிய நிலையிலும் அவர் இல்லை. அவருடைய மனோநிலை அப்படி இருக்கிறது. மனநோயில பாதிக்கப்பட்டவராக இருக்கிறார். என்ன சாப்பிடுகிறோம் என்றும் கூட அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நீங்க வைக்க சொல்லிட்டீங்களே, நீங்க சாப்பிட்டு இருந்தா அம்மா சந்தோஷம் அடைஞ்சிருப்பாங்களே என்று சொன்ன போது, யாபுனை மகனே, ரபீ இப்னு ஹுதைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மகனை பார்த்து சொன்னாங்க, இதா கான ஹுவ லா யத்ரி ஃபஇன்னல்லாஹ யத்ரி. அவர் என்ன சாப்பிடுகிறார் என்பதை அவர் அறியாவிட்டாலும் அல்லாஹ் அறிவான் இல்லையா? அது சொல்லிட்டு அடுத்து ஓதுறாங்க, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். உங்களுக்கு விருப்பமானதை, நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அடுத்தவர்களுக்கு கொடுங்கள். அப்படி கொடுத்தால் நீங்கள் பிர்ரு என்று சொல்லக்கூடிய நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்களோ, எதிலிருந்து எதை நீங்கள் வழங்குகிறீர்களோ, எதை நீங்கள் செலவு செய்கிறீர்களோ, அது என்ன என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அதுக்குள்ள என்ன இருக்கு, உங்களுடைய கல்வில என்ன நியத்தில் நீங்க கொடுக்கிறீங்க என்பதை எல்லாம் அல்லாஹ் உணர்ந்தவனாக இருக்கிறான் என்று செய்தனா ரபீ இப்னு ஹுதைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய மகனாருக்கு போதிக்கிறாங்க. இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு மனிதர் வீட்டுக்குள்ள வர்றாங்க. சலாம் சொல்லிட்டு அவர் அஸ்ஸலாமு அலைக்கும், அவங்களோட சொந்தக்கார் ரபீ இப்னு ஹுதைம் ரலியல்லாஹு தஆலாவுடைய உறவினர் உள்ள வர்றாங்க. உள்ள வந்து சொன்னாங்க, யா அபா யஸீத் குதில் ஹுசைன் இப்னு ஃபாத்திமா அலைஹி வ அலா உம்மிஹி ஸலாம். பெரியவங்களே, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கர்பலாவிலே ஷஹீதாக்கப்பட்ட செய்தி வந்திருக்கிறது, ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்களாம் என்று பதற்றத்தோடு வந்து சொல்றார். அப்ப இவங்க சொன்னாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு அப்போதும் குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டினார்கள். குலில்லாஹும்ம ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஆலிமல் கைபி வஷ் ஷஹாதா அந்த தஹக்குமு பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன். அல்லாஹும்ம ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், பூமியையும் வானங்களையும் படைத்த அல்லாஹுவே, நீயே மறைமுகமானதையும் அறிந்திருக்கிறாய், வெளிப்படையானதையும் அறிந்திருக்கிறாய். உன்னுடைய அடியார்கள் யாரெல்லாம் வேறுபட்டு கருத்து மாறுபட்டு நடந்து கொள்கிறார்களோ, தர்க்கித்துக் கொள்கிறார்களோ, சண்டையிட்டுக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு மத்தியிலே நீயே நீதி செலுத்தக்கூடியவனாக இருக்கிறாய். நீயே ஆற்றல் படைத்தவனாக இருந்து அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் என்று அந்த வசனத்தையும் ஓதுறான். ஆனா அந்த வந்த மனுஷன் நிம்மதி அடையல. மாத்த குலுஃபி கத்லிஹி, அவங்களை இப்படி அநியாயமா கொண்டு போட்டாங்களே, ஷஹீதாக்கிட்டாங்களே, அது விஷயமா நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்வது? அல்லாஹ்விடத்திலே அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள். நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வருவார்கள். வஅலல்லாஹி ஹிசாபுஹும், அவர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அல்லாஹ் கேட்பான், விடமாட்டான் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு லுஹருடைய வக்து நெருங்கி கொண்டிருந்தது. ஹிலால் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லுஹருடைய வக்து நெருங்கிக்கிட்டு இருந்தது. என்ன பார்த்து ஷேக் அவர்கள் சொன்னார்கள், யா ஹிலால், கஸ்ரத்து ஸனாயின் நாஸி அலைக ஃபஇன்னன் நாஸ லா யஅலமுன மின்க இல்லா ல்லாஹிரக். மக்கள் உன்னை என்ன செய்ய அதிகமா புகழலாம், உங்களை அதிகமா புகழ்ந்து பேசலாம். எதை பார்த்து புகழ்ந்து பேசுறாங்க? உங்களுடைய லாஹிர்ல வெளியில என்ன இருக்கிறது என்பதை பார்த்து தான் அவர்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே வாழும் அன்னக்க ஸாயிருன் இலா அமலிக் வ அன்ன குல்ல அமலின் லா யுப்தகா பிஹி வஜ்ஹுல்லாஹி யல்மஹில். உன்னுடைய உள்ரங்கமான இபாதத், உள்ரங்கமான செயல்பாடுகள், நடவடிக்கைகள் என்ன என்பது உனக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கும் தெரியும். செய்யக்கூடிய எந்த செயலும் அல்லாஹ்வினுடைய திரு வஜ்ஹை நாடியதாகவே இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது முத்தலாஷி, ஒன்றும் இல்லாததாக பயனற்றதாக போய்விடும் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது அல்லாஹ்வுக்கு எதுவும் மறைந்தது அல்ல என்று அவர்கள் போதனை செய்கிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, திரும்ப அவங்க சொன்னாங்க, யா முன்திர், மற்ற தோழரை பார்த்து, லா தகுல் அஹதுக்கும் அல்லாஹும்ம இன்னி அதூபு இலைக்க சும்ம லா யதூப் ஃபதகூனு கிஸ்பத்தன். சில பேர் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வே உன்னிடத்தில் தௌபா செய்கிறேன், தௌபா செய்து மீளுகிறேன் என்று சொல்றாங்க. அதுக்கு பிறகு அது தௌபாவா இருக்கிறது இல்ல, பாவம் செய்யறாங்க. இது என்ன தௌபாவா இதுக்கு பேரு? அப்ப அது பொய்யாக ஆகிவிடும். எனவே நீங்க அப்படி என்ன செய்யாதீங்க, அந்த மாதிரி செய்யாது. முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. லா தகுல் அஹதுக்கும், நீங்கள் யாரும் என்ன செய்யாது, அல்லாஹும்ம இன்னி அதூபு இலைக்க, நான் உன்னிடத்தில் தௌபா செய்கிறேன் அப்படின்னு. தௌபா செய்து விட்டு உறுதியாக நிற்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், அவர்கள் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்கள் உங்கள் நம்மெல்லாம் என்ன செய்கிறோம், தௌபா செய்கிறேன் தௌபா செய்கிறேன் திருப்பி பாவத்தில் வந்து வீழ்ந்து கிடக்கிறோம்.
இதுக்கு பேர் தௌபாவா? அது பொய்யாக ஆகிவிடுகிறது. ஆக தௌபா என்று சொன்னாலே இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்ற உறுதி இருக்க வேண்டும், அதான் தௌபா. ஆனா நம்ம இடத்துல அது இல்லை. எனவே அப்படி நீங்கள் செய்யாதீர்கள். மாறாக என்ன செய்யணும், நீங்க சொல்றதா இருந்தா அல்லாஹும்ம துப் அலைய, அல்லாஹுவே என்னை நீ மன்னிப்பாயாக என்று மட்டும் சொல்லுங்க, என்ன மன்னிச்சிடு என்று நீங்கள் சொல்லுங்க. அப்படி சொன்னா துவா, அது துவாவாக என்ன செஞ்சிடும், ஆகிவிடும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு முன்திர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா முன்திர், தேவையில்லாத பேச்சுக்களை விட்டும் அவசியமில்லாத வார்த்தைகளை விட்டும் உங்களுடைய நாவை நீங்க பாதுகாத்துக்கங்க. பல விஷயங்கள்ல லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் என்று தஹ்மீது செய்வது, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் செய்வது, சுப்ஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ் செய்வது, நல்லதை பற்றி கேட்பது, அல்லாஹ்விடத்தில் எனக்கு நல்லதை தா அப்படின்னு கேட்கிறது, ஷர்ரை விட்டு பாதுகாப்பு தேடுவது, நல்லதை ஏவுவது, தீயதை விளக்குவது, குர்ஆன் ஓதுவது, ஸலவாத் ஓதுவது, நல்லவர்களை பற்றி பேசுவது, இதை தவிர மற்ற எதிலுமே கைர் இல்லை. இந்த விஷயத்தை நீங்க பாதுகாப்பா பிடிச்சுக்கங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். அக்ஸிரு மின் ஸிக்ரில் மௌத்தி ஃபஹுவ காயிபுக்குமுல் முர்தகப், மௌத் அதிகமாக நினைவு கொள்ளுங்கள், மௌத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கொள்ளுங்கள். ஏனெனில் அது மறைந்து உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது மறைந்து போயிருக்கிறது. அந்த மறைவானது எப்போது வரும் என்பது உங்களுக்கு தெரியாது. எனவே அதை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு சையதுனா ரபீ இப்னு ஹுஸைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் தொடர்ந்து ஓதினார்கள், இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா வஜாஅ ரப்புக வல் மலக் ஸஃபன் ஸஃபா வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், பூமி தூள் தூளாக ஆக்கப்பட்ட அந்த நேரத்தில் வஜாஅ ரப்புக், அல்லாஹு தஆலா வருவான், வல் மலக் ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்களும் அணிவகுத்து அணிவகுத்து அணிதிரண்டு வருவார்கள், வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், பாவிகளுக்காக நரகம் இழுத்து கொண்டு வரப்படக்கூடிய அந்த நாள், அதை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சையதுனா ரபீ இப்னு ஹுஸைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சையதுனா ஹிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இப்படியெல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, லுஹரினுடைய பாங்கு சொல்லியது. அவர்களுடைய மகன் வந்தாங்க, வந்து பள்ளிக்கு போகணும் பாப்பா, நடந்து வர்றதுங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும், எங்களுக்கு உதவுங்க என்று சொன்ன போது பாப்பாவை தூக்கி பிடிக்கப்பட்டது. ஒரு கை மகனின் மீதும் ஒரு கை என் மீதும், ஹிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார், என் மீதும் போட்டுக்கொண்டு அவர்கள் மெதுவாக நடக்க ஆரம்பித்தார்கள். நடக்கவில்லை, நாங்கள் தூக்கி கொண்டுதான் செல்கிறோம். அவருடைய கால் வந்து கோடு போட்டுக்கிட்டு வருது, தரையில உராசி கொண்டு வருகிறது. அப்போது முன்திர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா அபா யஸீத், லக்கத் ரஹஸல்லாஹு லக ஃபலவ் ஸல்லைத ஃபீ பைத்திக், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ருஹ்ஸத் தந்திருக்கிறான், நீங்க வீட்டிலேயே தொழலாமே, இவ்வளவு சிரமப்பட்டு நீங்க பள்ளிவாசலுக்கு போகணுமா என்று முன்திர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன போது, இன்னஹு கமா தகூல், நீங்கள் சொல்வதுதான் உண்மை, நீங்க சொல்வது உண்மைதான். ஆனால் வலாக்கின்னி சமிஅத்துல் முனாதிய யுனாதி ஹய்ய அலல் ஃபலாஹ், வெற்றி பெறுவதற்காக விரைந்து வாருங்கள் என்று அந்த அழைப்பாளர் தொழுகைக்கு அழைக்கக்கூடிய அந்த முஅத்தின் சொன்னதும் எனக்கு இருக்க முடியல. வீட்டுல வெற்றி பெறுவதற்காக வாங்கன்னு கூப்பிடும் போது போகாம இருக்க முடியுமா? ஃபலாஹ அடைந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா? எனவே அதற்காக விரைந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. எனவே யார் இத்தகைய ஹய்யாலுல் ஃபலாஹ் என்பதை கேட்கிறார்களோ அவர்கள் அதற்கு பதிலளிக்கட்டும், அவர்கள் தவழ்ந்து சென்றாலும் சரிதான், பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் தொழுகைக்காக செல்றாங்க. தொழுகையை அவர்கள் முறையாக நிறைவுபடுத்துகிறார்கள். இந்த ரபீ இப்னு ஹுஸைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார் என்பதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது, அவர்கள் தாபியன்களினுடைய அடையாள சின்னமாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஜாஹிதுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் 8 பேர் இருந்தார்கள், மக்களால் கருதப்பட்டவர்கள். ஜுஹாத் அவர்களுடைய காலத்தில் 8 பேர்ல இவர்களும் ஒருவராக திகழ்ந்தார்கள். அசல் அரபியாக திகழ்ந்த இவர்கள் முதற் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் சையதுனா இல்யாஸ், சையதுனா முதர், அவர்களோடு சையதுனா ரபீ இப்னு ஹுஸைம் ரலியல்லாஹு தஆலா வம்சம் போய் சேருகிறது. முதற் கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார். இளம் வயதிலேயே இறைவனுடைய தாகத்திலே வளர்ந்த அவர்கள் சிறு வயதிலேயே பயபக்தியும் இல்மும் நிறைந்தவர்களாக இருந்தார். எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஒரு இடத்தை ஏற்படுத்தி அதில் நின்று தொழுதுகிட்டு இருப்பாங்க. சில சமயம்
இரவுல வேலைகள்லாம் முடித்து தொழுது விட்டு அவங்க உம்மா படுத்திருப்பாங்க. திடீர்னு முழிச்சு பார்ப்பாங்க, மகன் நின்று தொழுது கொண்டு இருப்பார், வணக்க வழிபாட்டுல இருப்பார், குர்ஆனை ஓதிக்கிட்டு இருப்பார், திக்ர்ல இருப்பாங்க, துஆ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. யா புனை யா ரபி அலா தனாம், என் அருமை மகனே நீங்க தூங்கலையா அப்படின்னு அம்மா கேட்கிறாங்க. அப்ப சொன்னாங்க, யா உம்மி, அம்மா தூங்கத்தான் வேணும், இருள் சூழ்ந்ததற்கு பிறகு அது கபரினுடைய ஞாபகத்தை ஏற்படுத்துகிறது, எனக்கு பயமும் அச்சமும் வந்து விடுகிறது, என் ரப்பு என்னை தண்டித்து விடுவானோ என்று பயந்ததற்கு பிறகு எனக்கு தூக்கம் எங்கிருந்துமா வரும் என்று அந்த சின்ன வயதிலேயே, வாலிபர் அல்ல, இளைஞர் அல்ல, சிறுவராக இருக்கும் பொழுதே இந்த பதிலை அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் வளர வளர அவர்களுடைய பயபக்தியும் இறையச்சமும் ஞானமும் அறிவும் ஒழுக்கமும் வர என்று சொல்லக்கூடிய பேணிக்கையும் கூடவே வளர்ந்து வந்தது. ஒரு நாள் இரவு அவர்கள் ஏங்கி ஏங்கி திடுக்கிட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி அழுது அம்மா அந்த நடுநீசில பாக்குறாங்க, தன் புள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப மனம் இலகி ரொம்ப பயந்துட்டாங்க. என்னமோ ஏன் இப்படி ஒரு காலம் இந்த மாதிரி பார்த்தது இல்லையே. மல்லதி அசாபக யா புனை லஅல்லக அதைத ஜுர்மன் லஅல்லக கதல்த நஃப்ஸா, என்ன இப்படி ஒரு துடித்துக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய முகமெல்லாம் மாறி போய் இருக்கிறது, ஏதாவது பெரும் பாவத்தை செய்து விட்டாயா மகனே, அல்லது நீ யாரையாவது கொலை செய்து விட்டாயா, அது போன்றல்லவா துடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்ன போது, ஆம் அம்மா, நான் கொலை செஞ்சது உண்மைதான், நான் கொலை செய்து விட்டேன். திடுக்கிட்டு போயிட்டாங்க. மான என்ன கொலையா, யாரப்பா, எங்க நடந்தது, அந்த கொலை செய்யப்பட்டது யாரு, தெரியாம ஏதாவது நீ பட்டுட்டா மேல இருந்து என்று அவர்கள் துடித்து போய் அவர்கள் கேட்கிறார்கள். அப்படியும் இருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களா நமக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அன்பாளர்களாக இருக்கிறார்கள், உன்னுடைய நடவடிக்கையின் காரணத்தினால் அவர்களை அழைத்து அவர்களோடு பேசி சமாதானம் செய்து கொள்ளலாம் என்று சொன்ன போது, அப்படியெல்லாம் தேவையில்லைம்மா, ஆனா நான் சொல்லக்கூடிய நான் யாரை கொலை செஞ்சங்கிறத மட்டும் நீங்க வெளியில சொல்லிடாதீங்க. லா துகல்லிமி அஹதன் ஃபைன்னமா கதல்து நஃப்ஸி, நான் கொன்றதெல்லாம் என்னுடைய நஃப்ஸ கொண்டுட்டேன், அது நிறைய பாவம் செய்து, அந்த பாவத்திற்கு பரிகாரம் தண்டனை கொலைதான் என்று முடிவுக்கு வந்து என்னுடைய நஃப்ஸை, என்னுடைய ஆசையை கொன்று விட்டேன் என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இத்தகைய சிறப்பு மிகுந்த இந்த ரபீ இப்னு ஹுதைம் தாபிஈ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சேனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மிக நெருங்கிய மாணவராக இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவங்க ஆரம்பத்தில் சொல்லி காட்டியது போன்று அபா யஸீத் ரபி அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களை பார்த்தால் ரொம்ப சந்தோஷம் அடைவாங்க. இவர்களுக்கும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இருந்த தொடர்பை பற்றி வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடும் பொழுது, இந்த ரபீ இப்னு ஹுதைம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு எத்தகைய அளவுக்கு தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்றால், ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையோடு எத்தகைய பாசமாக இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு தொடர்பு. அதே மாதிரி அவர்கள் இவர்களோடு எப்படி இருந்தார் என்று சொன்னால், ஒரு தந்தை தன்னுடைய ஒரே பிள்ளையோடு எப்படி பாசமாக இருப்பார்களோ அது போன்று இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாச நேசத்தோடு அவங்க வீட்டுக்குள்ள இவங்க போவாங்க, உத்தரவே இல்லாம உள்ள போயிடுவாங்க. அது மாத்திரமல்ல, ரபீ இப்னு ஹுதைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்துல உட்கார்ந்து இருந்தா வேறு யாருக்கும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அனுமதி அளிக்க மாட்டாங்க. ஏனென்றால் இத்தகைய ஒரு மகானை கொண்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பலன் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள். அவங்க சொல்வாங்க, யா அபா யஸீத், உங்களை யாராவது அல்லது நானே பார்த்தாலும் கூட ஸக்கர்துல் முஹ்பிதீன், இறைவனுக்காக ஹாஷியின் பயந்து அஞ்சி வணங்கக்கூடிய வழிபட்டு வணங்கக்கூடியவர்கள் எனக்கு ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும், ஒரு முறை பார்த்துட்டாலும் போது ஞாபகம் வந்து கொண்டே இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னது மிகைப்பல்ல. ஏனெனில் ரபீ இப்னு ஹுதைம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நண்பர்கள் ஒருத்தர் சொல்லி காட்டுகிறார், எனக்கும் அவங்களுக்கு இடையில 20 வருஷ தொடர்பு இருக்கு. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமானதாகத்தான் இருந்துக்கு இந்த 20 வருஷத்துல பார்த்திருக்கிறேன். அது அல்லாத எந்த பேச்சையும் அவர்கள் பேசியதில்லை. இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிபு வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉ, அல்லாஹ் சொல்லி காட்டுவான், அவன் அளவிலே நல்ல வார்த்தைகளும் நல்ல அமலும் தான் போய் சேருகிறது, உயர்கிறது, அல்லாஹ்வின் அளவில் போய் சேருகிறது என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை சையதுனா ரபீ இப்னு ஹுதைம் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி ஓதி காட்டுவார்கள். அப்படி ஓதி காட்டியதோடு மாத்திரமல்லாமல் அந்த நிழலிலேயே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே போன்று அவர்களுடைய நண்பர்களில் ஒருவராகிய சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அஜ்லான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, ஒரு நாள்
அவங்களோட ஷேக் அவர்களோட நான் தங்கி இருந்தேன். ஒரு இரவு தங்கி இருந்தேன். நாங்க படுக்கிறதுக்காக இருந்தேன். நான் படுத்திருந்தேன். அவங்க எழும்பி நின்று தொழுதாங்க. அம் ஹஸிபல்லதீன நஜ்தரஹு ஸய்யிஆத்தி அன் நஜஅலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஸவாஉம் மஹ்யாஹும் வ மமாத்துஹும் ஸாமா யஹ்குமூன் என்ற வசனத்தை அவர்கள் ஓதினார்கள். என்ன ஆயத்து? அம் ஹஸிபல்லதீன இஜ்தரஹு ஸய்யிஆத், பாவங்களை செய்துவிட்ட அந்த பாவிகள் எண்ணிக்கொண்டார்களா, அவர்களையும் கல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி, நல்ல அமல்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தார்களே, அவர்களை போன்று இவங்களை ஆக்கிடுவோன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்களா? அவங்க வேற இவங்க வேற. சவாவும் மஹ்யாவும் மமாத்துஹும், இந்த பாவிகள் இருப்பதும் செத்து ஒளிவதும் சமம்தான் என்று அல்லாஹ் சொன்னான். சாமா யஹ்குமூன், அவர்கள் செய்த முடிவு கெட்டது தீயது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அத்தகைய வசனத்தை அவர்கள் அழுது அழுது ஓதிக்கொண்டே இருந்தார்கள். நானும் தூங்கிட்டேன். தூங்கி முழிச்ச பிறகு சுபுடைய வக்து நெருங்கி இருக்கிறது. அப்போதும் அந்த வசனத்தை ஓதிக்கொண்டே அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட இரையச்சம் மிகுந்தவர்களாக அவர்கள் திகழ்ந்ததின் காரணத்தினால் தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களை பார்த்துட்டா பயபக்தியாளர்களுடைய நினைவு வந்துவிடும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர்களுடைய அச்சம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கு இன்னொரு நிகழ்வு. ஒரு தடவை அவங்களுடைய நண்பர்கள் ஒருத்தர் சொல்லி காட்டுறாங்க. நாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஸஹாபியுல் ஜலீல், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் ஒருவராகி அவர்களோடு நாங்கள் ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தோம். அங்க ஒரு இடத்துக்கு சென்றுகிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். போற வழியில இந்த செங்கல் சூளை, இந்த செங்கலை சுட வைப்பாங்க, நெருப்பு கொதிக்க வச்சு நெருப்பை பத்தி வச்சு செங்கலை சுடுவாங்க, கல்லை சுட்டு செங்கலாக்குறது. அந்த சூளை வந்தது. அந்த சூளையை அது நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்ததும் இப்படியே திகைத்து நின்று விட்டார்கள். அவர்களுடைய உடலிலே கடுமையான நடுக்கம் ஏற்பட்டது. நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறது அவர்களுடைய உடல். உடனே குர்ஆன் ஆயத்தை ஓதுனாங்க. இதா ரஅத்துஹும் மின் மகானின் பஈதின் சமிஉ லஹா தகய்யுதம் வ ஸஃபீரா வ இதா உல்கு மின்ஹா மகானன் ضيقا முகர்ரனீன தஉ ஹுனாலிக சுபூரா. அவர்களை நரகம் பார்த்த பொழுது, அந்த பாவிகளை நரகம் பார்த்த பொழுது, எங்கே தூரத்தில் இருந்தே பார்த்த பொழுது இந்த பாவிகள் கேட்பார்கள், அதனுடைய கொந்தளிப்பையும் அதனுடைய இரைச்சலையும் இவர்கள் கேட்பார்கள். அந்த பாவிகள் உல்கு மின்ஹா மகானன் ضيقا முகர்ரனீன், அவர்கள் ஒருவரோடு ஒருவர் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அந்த நரகத்திலே தூக்கி போடப்படுவார்கள். தஉ ஹுனாலிக சுபூரா, ஆஹா இப்படிப்பட்ட வேதனை அடைவதை விட நாங்கள் செத்து போனால் எங்களுக்கு நன்றாக இருக்குமே என்று அவர்கள் சொல்வார்கள் என்ற வசனத்தை அவர்கள் நடுங்கிக் கொண்டே ஓதி கீழே விழுந்துட்டாங்க, மயங்க கீழே விழுந்துட்டாங்க. இனி அவங்கள தண்ணியை தெளிச்சு எழுப்பி கொண்டு வருவதற்கு என்பது பெரிய பாடாக போய்விட்டது. அதற்கு பிறகு மயக்கம் தெரிந்ததும் அவர்களை நாங்கள் தூக்கி கொண்டு என்ன செய்தோம், அவர்களுடைய வீட்டிலே கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நேரம் வந்த பொழுது அவங்களுடைய மகள் அழ ஆரம்பிச்சாங்க. அப்ப சொன்னாங்க, மா இபுகிகி யா புனையா, மகளே ஏன் அழுறீங்க? வகத் அக்பல அலா அபீக்கல் கைர், உங்க வாப்பாவை நோக்கி கைர் தான் வந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். சும்மா அஸ்லஹ ரூஹஹு இலா பாரிஹா, தன்னுடைய ரூஹை அதை படைத்தவனிடத்திலேயே சங்கைக்குரிய செய்தினா ரபீ இப்னு ஹுதைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒப்படைத்தார்கள். வாழ்வு முழுவதும் இரையச்சம், அவர்களை பார்த்தவர்களுடைய இதயத்திலேயும் இரையச்சம் ஏற்பட்டு சங்கையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு அற்புதமான வழிகாட்டியாக திகழ்ந்தவர்கள் தான் செய்தினா ரபீ இப்னு ஹுதைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அத்தகைய பெருமகனாரினுடைய பொருட்டால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.